எங்கள் அம்மா பண்ணுற ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1/2 kg வந்து மட்டனை வந்து எடுத்திருக்காங்க இந்த பிரியாணிக்கு. சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கலர் திரும்பினதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 சைஸ் பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. தக்காளி வதங்கினதும் நான் குக்கரில் 3 விசில்ஸ் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மசாலாஸெல்லாம் ஆட் பண்ணணும். பிரியாணி மசாலா, மிளகாய் தூள், மட்டன் மசாலா, கரம் மசாலா போட்டு அதை ஃபுல்லாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன். அதையும் நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். அதுக்கப்புறம் தனியாக தூள் ஆட் பண்ண மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கறி வேக வச்ச தண்ணிங்க. குக்கரில் நம்ம எப்படி வைப்போம் சாப்பாடுக்கு அளவு தண்ணி, அந்த மாதிரி தாங்க இந்த இதில் நாங்கள் வச்சுருக்கோம். கறி வேகிறதுனால கறி 3 விசில் விட்டுறதுனால கொஞ்சம் வெந்திருக்காது, அதுக்கும் சேர்த்து தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டதும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்துடும், இல்லை ஒன்று ஒன்று வேகாது. அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து எடுத்து பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும், ஏன்னா வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெந்ததும் அரிசி கொஞ்சம் லைட்டாக வந்து வேகாமல் இருக்கும் கடைசி. அதுக்கு வந்து தம் போடணுங்க. அடுப்பு கறியெல்லாம் எடுத்து அது மேலே போட்டு தம் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துட்டுருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மட்டன் பிரியாணினால டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.